முருகனுக்கு ஏற்ற மலை பாரம்பரியமான மலை, அதை மதிக்காம இங்கே கீழே ஏற்றவும் ராத்திரி பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லா பொதுமக்களுக்கு வந்து பகை இழுத்து விடுறாப்புல இருக்கு. எதுவுமே எங்களுக்குள்ளார பிரச்சனை இல்லை, வெளியாளுங்க தான் வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியலப்பா நம்மனால. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உள்ளூர்வாசிலாம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா வந்து மாமா மச்சானா பழகிட்டு இருக்கோம். இது வந்து பிஜேபி வந்து இதில் ரொம்ப எல்லாரும் மக்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து மக்கள் யாரும் நிம்மதியாக வெளியே போக வர முடியல. ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றாம மோட்ச தீபத்தில் ஏற்றுறதா இன்னைக்கு பிரச்சனை. கோர்ட்டு உத்தரவு வந்து அதை ஏற்றலையே. இல்லையா, எல்லா மதத்துக்காரர்களும் சந்தோஷமா இருக்குங்க. இஸ்லாமிய மக்கள்லாம் எப்பயும் போலதான்ப்பா இருக்கோம், எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம், இங்கும் நாங்களும் ஒன்றா தான் இருக்கோம். எதுவுமே எங்களுக்குள்ளார பிரச்சனை இல்லை, வெளியாளுங்க தான் வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியலப்பா நம்மனால. இங்கே உள்ளவங்கெல்லாம் ஒற்றுமையாக தான்ப்பா இருக்கோம், எதுவுமே எதிர்ப்பெல்லாம் நாங்கள் தெரிவிக்கலப்பா. நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோம். எங்களுக்கு போலீஸும் நல்ல ஒத்துழைப்பாக தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான்ப்பா. இப்ப வந்து இவங்க வந்து இந்த பாஜக அங்க போய் மேல போடுறதுன்னா அது வந்து ஆமா, ஊருக்குள்ள வந்து அது வந்து இந்த போட்டி போறாமன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ஏதோ பகை இழுத்து விடுறாப்புல இருக்கு பொதுமக்களுக்கு வந்து. அது இப்பத்தே ஏற்றுது, அது கூட முதல் சொக்கப்பான் இங்க இதோட சரி நாங்க தான் இந்த சொக்கப்பை மரமே வெற்றாளுங்க நாங்க தான். வெளியூருக்குள்ள உள்ளூர்காரன் பிரச்சனை பண்ண மாட்டான். இப்போ வெளியூர்ல இருந்து ஆளுகள் வந்து இந்த உள்ளூர் ஆளுகள் கொஞ்சம் இப்போ பிரச்சனை பண்றது வந்து மோடி கட்சிக்காரங்க தான் பிரச்சனை பண்றாங்க. அது தேவையில்லாதது இல்லையா. எல்லா மதத்துக்காரர்களும் சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப வருஷமா வந்து நான் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஓம் கோயிலில் தான் தீபம் ஏற்றுறாங்க. புதுசாக வந்துக்கிட்டு நாங்கள் மேலே தான் தீபம் இது வந்து ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க. இப்போ இந்த பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால இப்போ வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறாங்க. கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, மேலே தீபம் ஏற்ற சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம கோயில் நிர்வாகமே அதை எதிர்த்து வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். சரிங்களா, பிஜேபியோட தூண்டுதல் தான் இது. அது எங்க தீபம் ஏற்றணும்? உச்சி மலையில இப்போ கோர்ட்டு எங்க உத்தரவு கொடுத்துருக்கோ அந்த இடத்துல ஏற்றலாம். கீழே ஏற்றுனதுனாலதான் நேற்று பிரச்சனையே வந்தது. அது பாரம்பரியமா முருகனுக்கு ஏற்ற மலை பாரம்பரியமான மலை, அதனால உச்சியில ஏற்றணும். இது ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சையாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா உள்ளூர் வாசிகள் வந்து அங்கே மேலே ஒரு தூண் இருக்குது, அது தீபத்தூணு தான். அந்த ஒரு காலங்காலமாக அதில் தான் ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்றுறது வந்து மோட்ச விளக்கு. யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30 நாள் கழிச்சு விளக்கு போடுவாங்க, டெய்லி விளக்கு போடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை அந்த மோட்ச விளக்கில் தான் இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றாம மோட்ச தீபத்தில் ஏற்றுறதா இன்னைக்கு பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து கொஞ்ச நாளாக இங்கே தானே மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல தானே ஏற்றுறாங்க. புதுசாக ஏற்றினா அது இன்னும் சர்ச்சை ஆகுமா? சர்ச்சை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அரசாங்கம் தான் வந்து மேல்முறையீடு பண்ணி தேவையற்ற சர்ச்சையை வந்து உருவாக்குறாங்க. நேற்று எப்பயுமே விளக்கு ஏற்றும் போது ஒரு 6 மணிக்கு விளக்கு ஏற்றிடுவாங்க, 7 மணிக்கெலாம் மக்கள் கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த வட்டம் ஏற்றலைன்னா தான் மக்கள் அதிகமாக கூடிட்டாங்க, உள்ளூர் மக்களும் அதிகமாக கூடுனால தான் அந்த சர்ச்சையை வந்து தீபம் ஏற்றாததை கோர்ட்டு உத்தரவு வந்து அதை ஏற்றலையே அப்படின்றதுக்கு ஆளுங்கட்சி மேலே தேவஸ்தானம் மேலேயே அதிருப்தியில் இருக்காங்க மக்கள். ஏற்ற சொல்லி ஆர்டர் வந்துச்சு. இதில் 2 மதத்துக்காரர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க உள்ளூர்காரங்க, நாங்களும் மான் மச்சினே அண்ணன் இந்தியா இருக்கிறோம். இதில் அவங்களுக்கு ஜமாத்துலேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. கோயில் நிர்வாகமும் அரசும் தான் வந்து இதுக்கு முழு காரணம். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு திடீர்னு நிற்கும் போது இது வந்து எல்லா பகுதி மக்கள்கிட்டயுமே பெரிய அதிருப்தியாக இருக்கு. அதான் சார், இந்த மலையில தான் இங்கே எப்பொழுதும் ஏற்றுற இடத்துல நான் பார்த்துருக்கேன், தவிர அங்கே ஏற்றி நான் பார்க்கல. உச்சி பிள்ளையார் கோயில் தான் ஏற்றிருக்காங்க. மேலே ஏற்றுறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து லோக்கல் மக்களுக்கும் நாங்களும் இந்து முஸ்லீம் எல்லாமே வந்து தாய் மாமா உறவாக தான் உலகிட்டு இருக்க, தவிர எந்த வேற்றுமையும் எங்களுக்குள்ள கிடையாது. இது அரசியல் சாயம் பூசுகிறாங்க, அவ்வளோதான். இது வந்து அரசியலுக்காக நடக்கிற செட்டு, தவிர சொந்த பந்தமாகட்டும் நாங்கள் சொந்த பந்தம், நான் இந்து அவர் ஏற்றாப்புல அவ்வளோ முஸ்லீம் மாமா மச்சமாக தான் உலகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது. திருப்பங்குன்றத்தில் இந்த தேவையில்லாத வேலை. தீபத்துக்குள்ள தீபம் ஏற்றலாம், ஏற்றக்கூடாதுன்னு அவங்களும் ஒன்றும் சொல்லலை. எந்த இன மக்களும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை, யார் வேணாலும் ஏற்றலாம். இங்க அது இந்த இடத்துல ஏற்றிருக்காங்க, உச்சி பிள்ளையார்ல ஏற்றிருக்காங்க. மலை மேலே ஏற்றுற, மலை மேலே இங்க நமக்கு இடம் இருக்கு, சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடம் மலை மேலேயும் இருக்கு. எதுவும் வராது, அவங்க ஒத்துழைப்போடலே ஏற்றலாம். அவங்க ஒத்துழைப்போட ஏற்றலாம்ல, அவங்களும் எதிர்ப்பை தெரிவிக்கலை.
இதனால ஒன்று முடியாதுன்னு எந்த ஒரு பிரச்சனையை சொல்கிறோமோ அதான் பெருசாகும். அது கவர்மெண்ட்டே ஏற்றிடும் போது மக்களும் ஒத்துழைப்பு தான் கொடுப்பாங்க. இவங்க முடியாதுன்னு சொல்லி இதை ஒரு அரசியலாங்க, இது தேவையில்லாத பிரச்சனை. காலங்காலமாக ஓட்டு வந்து முன்னோர்கள் வந்து ஏற்றுனது மலை உச்சியில் தான் ஏற்றிருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் தான் வந்து இந்த மோட்சதீபம் ஏற்றுற இடத்துல உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தான் ஏற்றுறாங்க. இது வந்து எந்த விதமான பிரச்சனை வரல. இது வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உச்சியில் ஏற்றுறதாகத்தான் தகவல். அதுக்கு பின்னால் நீங்கள் மாற்றினதுனால தான் நேற்று கொஞ்சம் கலவரம் ஆகி போச்சு. மற்றபடி எல்லாரும் அமைதியாக தான் எல்லாரும் போய் வந்தாங்க. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா தான் ஏற்கனவே வந்திருக்குங்க நியூஸில். இது வந்து எதிர்ப்புன்னு தெரிவிக்கல. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.